புதுச்சேரியில் நடந்த ஒரு அரசியல் பேரணியில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை மீறி கூட்டத்தை அதிகரிக்க முயன்ற டிவிகே தலைவரை துணிச்சலாக எதிர்கொண்ட காவல்துறை அதிகாரி இஷா சிங் லேடி சிங்கம் என்று பரவலாக பாராட்டப்பட்டார். இந்த சம்பவம் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்த நிலையில் இஷா சிங் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த அறிக்கை இச்சம்பவத்தின் பின்னணி, மோதல் விவரங்கள், இடமாற்றத்திற்கான காரணங்கள் மற்றும் எதிர்வினைகள் குறித்து விரிவாக அலசுகிறது. இஷா சிங் 2021ஆம் ஆண்டில் தொகுதி IPS அதிகாரி ஆவார். காவல்துறை சேவையில் சேருவதற்கு முன்பு இவர் பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் மனித உரிமைகள் மற்றும் பொது நலன் தொடர்பான வழக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்திய அனுபவம் கொண்டவர். இவரின் தாயார் அபஹா சிங் சல்மான் கான் ஹிட்டன் வழக்கு உட்பட பல உயர் புரோஃபைல் பொது நலன் வழக்குகளில் ஈடுபட்ட ஒரு வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார். இஷா சிங்கின் தந்தை யோகேஷ் பிரதாப் சிங் ஒரு முன்னாள் IPS அதிகாரி ஆவார். புதுச்சேரியில் லேடி சிங்கம் என்று பரவலாக அறியப்பட்ட இஷா சிங் பொது பாதுகாப்பை நிலைநிறுத்துவதில் தனது உறுதியான நிலைப்பாட்டிற்காக அங்கீகாரம் பெற்றவர். தமிழ் வெற்றி கழகம் என்பது நடிகர் விஜயால் பிப்ரவரி 2024 தொடங்கப்பட்ட ஒரு பிராந்திய அரசியல் கட்சியாகும். இது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதையும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. டிவிகே கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் செயல்படுகிறது. கட்சியின் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை அடிப்படையாக கொண்ட சமத்துவம் மற்றும் சமூக நீதியை வலியுறுத்துகிறது. அக்டோபர் 27, 2024 அன்று நடைபெற்ற கட்சியின் முதல் மாநாட்டில் பெரியார், அம்பேத்கர், வேணு நாச்சியார், காமராஜர் போன்ற தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களின் சித்தாந்தங்களை தனது கட்சியின் தூண்களாக அறிவித்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆவார். டிசம்பர் 9, 2025 அன்று புதுச்சேரியில் உள்ள ஒப்பளம் எக்ஸ்போ மைதானத்தில் டிவிகே கட்சியின் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி கரூரில் நடந்த ஒரு துயரமான கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சில காலத்திற்கு பிறகு நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் காரணமாக புதுச்சேரி பேரணிக்கு கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு QR குறியீடுகளை பயன்படுத்தி அனுமதிச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. பேரணியின் போது டிவிகே பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை மீறி அதிக கூட்டத்தை அனுமதிக்க முயன்றார். அப்போது இஷா சிங் உடனடியாக தலையிட்டு புசி ஆனந்திடம் இருந்து ஒலிவாங்கியை பிடுங்கி கூட்ட நெரிசலின் ஆபத்தை கடுமையாக எச்சரித்தார். அவர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு சொல்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 40 பேர் இறந்துவிட்டனர் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதல் சமூக வலைத்தளங்களில் பரவி இஷா சிங்கின் துணிச்சலான செயலுக்கு பரவலான பாராட்டுகளை பெற்றுத் தந்தது. இந்த சம்பவத்தின் வீடியோக்கள் வைரலாகி லேடி சிங்கம் என்ற பட்டத்தை அவருக்கு பெற்றுத் தந்தன. இஷா சிங் புதுச்சேரியில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டார். இந்த இடமாற்றம் அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம் மற்றும் யூனியன் பிரதேசம் கேடரில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகும். இந்த மறுசீரமைப்பில் புதுச்சேரி, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு யூனியன் பிரதேசங்களில் இருந்து 7 IPS அதிகாரிகள் டெல்லிக்கு மாற்றப்பட்டனர். இந்த இடமாற்றம் ஜனவரி 5, 2026 அன்று உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு உத்தரவின்படி நடைபெற்றது. இந்த இடமாற்றம் இஷா சிங் பொது பாதுகாப்பிற்காக எடுத்த உறுதியான நிலைப்பாட்டிற்கு ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதில் காவல்துறை அதிகாரிகள் கூட்ட மேலாண்மை மற்றும் அரசியல் பொறுப்புக்கூறலில் எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. தமிழ்நாடு அரசு அவ்வப்போது நிர்வாக தேவைகளின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது வழக்கம். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 9 காவல்துறை அதிகாரிகளும், ஜூன் மாதத்தில் 18 அதிகாரிகளும்,
2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 56 அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். 2025ஆம் ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக 70 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த இடமாற்றங்கள் பெரும்பாலும் நிர்வாக காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இஷா சிங்கின் துணிச்சலான செயல் சமூக வலைதளங்களில் பரவலான பாராட்டுகளை பெற்றது. மக்கள் அவரை லேடி சிங்கம் என்று வர்ணித்தனர். இது நேர்மையான மற்றும் தைரியமான காவல்துறை அதிகாரிக்கு வழங்கப்படும் ஒரு பட்டமாகும். உசி ஆனந்த் இஷா சிங்கின் இந்த எதிர்வினையை அமைதிப்படுத்த முயன்றதாக தெரிகிறது. அரசியல் வட்டாரங்களில் இந்த சம்பவம் காவல்துறையின் செயல்பாடு மற்றும் அரசியல் அழுத்தங்கள் குறித்த விவாதங்களை தூண்டியது. அரசியல் கட்சிகள் தங்கள் பேரணிகளுக்கு கூட்டம் சேர்ப்பதில் உள்ள போட்டி மற்றும் பொது பாதுகாப்பிற்கான தேவைகளுக்கு இடையே உள்ள பதட்டத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கியை பாதிக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இஷா சிங்கின் இந்த செயல் காவல்துறை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதில் அவர்களின் பங்கை ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக மாற்றியுள்ளது. இவரின் இடமாற்றம் ஒரு நிர்வாக வழக்கமான நடவடிக்கையாக இருந்தாலும் இது இவரின் துணிச்சலான செயலுக்கு பிறகு நடந்ததால் இது குறித்து பல ஊகங்கள் எழுந்தன. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் மற்றும் காவல்துறைக்கு இடையிலான உறவுகளை மேலும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் எவ்வாறு கையாளப்படும் என்பதையும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை எவ்வாறு சுதந்திரமாகச் செய்ய முடியும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.